அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியன் வணக்கம். 2025 ஆடி மாதம் கன்னி ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த மாதம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் சனி வக்ரத்துடன், 9ஆம் இடத்தில் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் சூரியன் புதன், 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். 1-10 ராசிக்கு அதிபதி 11ஆம் இடத்தில் சூரியனுடன் சேர்ந்து இருப்பதால் லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். விரயம் செய்து லாபத்தை பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தொழிலில் இன்றைக்கு உண்டான தேவை பூர்த்தியானாலே போதும் என்கிற மனநிலை இருக்கும். ஆடி மாதம் 10ஆம் தேதி வரை 2 சுக்கிரன் 9ஆம் இடத்தில் வலுவாக இருப்பதால் குடும்பத்திலும் மற்றவர்களிடமும் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். பெண்களால் ஆதாயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். மனைவி சார்ந்த சகோதரர்கள் வகையில் அலைச்சல்கள் இருக்கும். உறவினர் சேர்க்கை ஏற்படும். ஆடி 10ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் குருவுடன் சேர்ந்து 10ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழிலில் ஏதாவது புதிதாக செய்வதற்குண்டான சிந்தனைகள் தோன்றும். சுக சௌகரியங்களை மனது எதிர்பார்க்கும். ஆடி 12ஆம் தேதிக்கு பின்பு செவ்வாய் கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் போது கணவன் மனைவிக்குள் சிறு சிறு மனஸ்தாபம் ஏற்படும். தொழிலாளிகள் விஷயங்களிலும் கவனத்துடன் செயல்படவில்லை என்றால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அவசரப்பட்டு வேலைகளை செய்ய வேண்டாம், நிதானத்துடன் செய்யவும். வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் இயந்திரங்களை கையாளும் போதும் கூரான பொருட்கள், கெமிக்கல், நெருப்பு சார்ந்த பொருட்களை கையாளும் போதும் கவனத்துடன் இருக்கவும். எதிர்பார்த்தபடி இருக்க முடியாது, சுகம் கெடும். 4-7 குரு 10ஆம் இடத்தில் வலுக்குன்று இருப்பதால் மற்றவர்களை எதிர்பார்த்து செய்யக்கூடிய வேலைகளில் பலன் குறைவாக இருக்கும். தானும் அந்த வேலையை பங்கெடுத்து செய்தால் வேண்டுமானால் வேலையில் ஆதாயம் கிடைக்கும். 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய வேலைகளில் ஆதாயம் இருக்கும். குரு பார்வை இருப்பதால் உடல் ஆரோக்கியம் குறைந்தால் நிவர்த்தியாவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. 3-8 செவ்வாய் ராசியிலே வருவதால் முயற்சியில் தடை ஏற்படும். மற்றவர்களை பெரும்பாலும் அனுசரித்து சென்றால் வேண்டுமானால் ஆதாயம் இருக்கும். கோபத்தை குறைத்து கொள்வது தொந்தரவை குறைக்கும். வீணான பிரச்சனைகள் தேடியே வரும். இந்த மாதம் பெரும்பாலும் ஏற்ற இறக்கங்களுடனேயே இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். தற்போது ஜாதகத்தில் நடக்கும் சுய தசா புத்தியின் பலனையும் இந்த பலனையும் ஒப்பீடு செய்து பார்த்தால் எந்த பலன் கூடுதலாக நடக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம். பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.